நீ குடும்ப குத்து விளக்கலையா? அதான் பர்த்டே அன்னைக்கு நம்ம தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்களே. அப்படிதானே சொன்னாங்க. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆமல, அதுவும் சரிதான். நான் ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசணும்? தேவையானதே பேசிருவோம். யோ விஜய்க்கு விஷயத்த சொல்ல போறேன். என்ன போயாம உனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா எப்படி? நீ சொல்லிட்டா நீ சொன்னதை செஞ்சிருவேன் நம்பி நான் வாய மூடிட்டு இருக்கணுமா? நீ இப்படி எதுக்காக வேலை செய்யற மாதிரி இப்படி எல்லாம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? வெண்ணிலா விஷயத்த விஜய் கிட்ட மறைச்சிட்டு இருக்கறதுனால உன்னால விஜய ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்காக எப்படி எல்லாம் அவர் அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட் தானே? தெரியும்டி. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வீட்லயே ரூம்குள்ளேயே இருந்துட்ட. இப்ப விஜய் வந்த உடனே ரூம்குள்ள போகவே யோசிச்சுக்கிட்டு நிக்கிற. ரொம்ப நேரம் இருந்துட்டு வந்த போல என்ன என்ன ஏதுன்னு கொஸ்டின் பண்ணாங்களா? பண்ணிருப்பாங்க. நீ இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா யாருக்குதான் டவுட் வராது. ஆனா திறமைதான் நல்லா சமாளிக்கிற போல. போற ஸ்பீட் எல்லாம் ஓகே தான். இதே ஸ்பீட்ல போய் விஷயத்த சொல்லிடு. அதானே. அது மட்டும் முடியாதுல. சொல்லிட்டாதான் அடுத்த செகண்ட் விஜய் வெண்ணிலா தேடி ஓடிடுவாரு. என்ன காவேரி கோவம் வரா மாதிரி இருக்கு? பொங்க முடியாம போட்டுட்டு இருக்கியா? ஆனா ஓ அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியலப்பா. ஓ பொறுமை பெருசா இல்ல ஏன் பொறுமை பெருசான்னு அநேகமா நான் தான் முதல்ல பொறுமையை இழந்து புருஷன் கிட்ட போட்டு கொடுப்பேன்னு